நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. நைஜீரியன் 417 அப்படிங்கிற ஃப்ராடு பற்றி பல வருஷங்களுக்கு முன்னால் நீண்ட விவாதங்களை எழுப்பியதும் விழிப்புணர்வை உருவாக்கியதும் நடந்தது இந்த நிகழ்ச்சி. இந்த சில வருடங்களில் இந்த நைஜீரியன் 417 அப்படிங்கிறது பல்வேறு வடிவங்கள் எடுத்திருக்கு. ஆரம்பத்தில் மெயில் மூலமாக இந்த ஃப்ராடு நடந்துச்சு, உங்களுக்கு பரிசு விழுந்திருக்கு, அந்த பரிசு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இவ்வளோ பணம் அனுப்புங்க அப்படின்னு ஏமாற்று வேலைகள் நடந்துச்சு. அதுக்கு அப்புறம் எஸ்எம்எஸ் வழியாக ஏமாற்றுதல், நேரடியாக ஃபோன் பண்ணி உங்களுக்கு பணம் விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏமாற்றுறது, இப்படி பல வடிவங்கள் எடுத்துருக்கு. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இது பற்றி ஊடகங்கள் மூலமாக பல விழிப்புணர்வு தகவல்களை கொடுத்தாலும் கூட அதன் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது. சமீபத்தில் இப்படி பணத்தை ஏமாந்த சேலத்து இளைஞர் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். கோபி ஒரு நாள் இவரோட செல்போனுக்கு ஒரு எஸ்எம்எஸ் வந்திருக்கு. அதை பார்த்த கோபிக்கு சந்தோஷம். கூடவே ஃபோன் அழைப்பும் வந்திருக்கு. எதிர்முனையில் பேசினவங்க சந்தோஷம் கலந்த குரல்ல உங்களோட ஃபோன் நம்பர் அதிர்ஷ்ட நம்பராக செலக்ட் ஆகி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 1,00,000 பவுண்டு உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 1,00,000 பவுண்டு இந்திய ரூபாய்க்கு 7,40,00,000 வரும். இந்த தொகை முழுசாக உங்களுக்கு கிடைக்கணும்னா நீங்கள் 6,00,000 ரூபாயை எங்களோட வங்கி கணக்கில் செலுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இது உண்மைதானான்னு இணையதளத்தில் கொஞ்சம் தேடி பார்த்துருக்காரு கோபி. அவங்க சொன்ன பேர் உண்மையை போல தோணி இருக்கு கோபிக்கு. போன மாதம் 27ஆம் தேதி வந்தது. இவனும் மெயில் பண்ணியிருக்கான், ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃபெல்லாம் மெயில் பண்ணியிருக்கான். அங்கேருந்து வந்து சத்ரபதி ஏர்போர்ட்லேருந்து மும்பைலேருந்து உங்களுக்கு ஒரு கொரியர் ஒன்று வந்திருக்கு யூகேலேருந்து. அது 25,000 கட்டினா தான் அது டெலிவரி எடுக்க முடியும் அப்படின்னு மெயிலில் வந்திருக்கு. அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் ரெக்கார்டாக இருக்குது. ஆனால் மெயில் கஸ்டம்ஸ்லேருந்து வந்த மாதிரி வந்திருக்கு. கட்டின பின்னாடி தான் இந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி பணம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னான். கரெக்டாக 4 நாள் கழித்து மறுபடியும் 96,000 கட்ட சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு மெயில் வந்துச்சு. அதில் ஸ்டேட் பேங்க் அட்ரஸு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தமிழ்நாடுன்னு போட சொல்லி வந்துருந்துச்சு. ஆனால் எல்லாமே மெயில் பூரா பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் எல்லாம் மெயில் ரிசர்வ் பேங்க்லேருந்து வர மாதிரியே தான் வந்துருக்கு. கோபியும் கொஞ்சம் கொஞ்சமாக 6,00,000 ரூபாய் வரை வங்கியில் பணம் போட்டிருக்காரு. ஒரு வாட்டி 96,000, அடுத்து 1,00,000 ரூபா, அடுத்து 1,80,000 ரூபா, அடுத்து 2,50,000 ரூபா. இந்த 2,00,000 ரூபா என்கிட்ட சொல்லுவான், 2,00,000 ரூபா அவன் போட்டுறான்னா ஒரு 50,000 ரூபா கேட்குறான் எக்ஸ்ட்ரா. அவன் 2,00,000 ரூபா போட்டுறான், நான் ட்ரை பண்ணி 50,000 நம்மளை போட சொல்கிறான் அப்படின்னு. நான் அப்பயும் சொன்னேன், இதெல்லாம் வேணாம்ப்பா, போட்டு செய்கிற மாதிரி தான் அவன் செய்யட்டும் அப்படின்னு. அதே கடைசி வரையும் மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டான். 29ஆம் தேதி 10,000 போட்டிருக்கான். 30ஆம் தேதி காலையில் சுவிட்ச் ஆஃப் ஆகி போச்சு அவங்க ஃபோனு. இவன் மெயிலில் அனுப்பியிருக்கான், என் ஃப்ரெண்டு சர்க்கிளில் இருந்தாண்டா எல்லா பணமும் அமௌண்ட்லாம் வாங்கி அனுப்பியிருக்கேன், நீ சரியான பதில் சொல்லணும், உன் செல்லு சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, நீ சரியான பதில் சொல்லுன்னா நான் சூசைட் பண்ணிக்க வேண்டியது தான், நான் ஏதோ ஒன்று பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்ட்டு. 30ஆம் தேதி மெயில் ரீப்ளே இல்லை. கோபிக்கு வந்த செல்ஃபோன் நம்பருக்கு திரும்ப கூப்பிட முயற்சி செஞ்சப்ப சுவிட்ச் ஆஃப் ஆயிருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஏமாற்றப்பட்டிருக்கோங்கிற உண்மை புரிய வந்திருக்கு. 1ஆம் தேதிக்கு அவங்க செல்லில் ஆஃப் பண்ணி வச்சுட்டாங்க. ஆஃப் பண்ணவும் என்னடான்னு இவனுக்கு இவ்வளோ 6,00,000 ரூபாய்க்கு மேலே நாம் அனுப்பிவிட்டு இப்படி ஆகி போச்சு அப்படின்னு உடனே இவன் ஏதோ 2-3 நாளாக இவனுக்கு 1ஆம் தேதியிலேருந்து மூடு சரியில்லை. MCA வரைக்கும் படித்த புத்திசாலி இளைஞனாக இருந்த கோபி ரொம்ப ஈஸியாக ஏமாற்றப்பட்டிருக்காரு. இதுக்கு முன்னால் கூட ஒரு முறை இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறதா சொல்கிறாரு கோபியோட அப்பா ஐயாவு. படிச்சுட்டு வேலைக்கு ஹைதராபாத்துக்கு போனோம். அங்கே ஒரு 2 வருஷம், அங்கே ஒரு 2 மாதம் அங்கே வேலை பார்த்தோம்.
அப்புறம் அங்கே சரியில்லை அப்படின்ட்டு ஒருத்தர் யாரோ சொன்னாங்கன்ட்டு அங்கேருந்து கல்கத்தாவுக்கு போகணும், அங்கே வேலை இருக்குது, 40,000 ரூபா வரும், நீயா இவ்வளோ எம்சிஏ படிச்சுக்கிட்டு நீ இந்த இடத்துல வேலை செய்கிறா அப்படின்னாங்க. சரி, நான் அங்கேருந்து வந்து அங்கே போய் அங்கே ஒரு 2.5 லட்சம் பக்கமாக அங்கே விட்டு ஒருத்தன் ஏமாற்றி, ராஜேந்திரங்கிறவன் ஏமாற்றி அங்கே ஃப்ராடு பண்ணி அங்கேருந்து சரின்னு அவன் இங்கே வந்து வீட்டில் இருந்தான். கூரை குடிசை, சிதிலமடைஞ்ச சுவர், நெளிஞ்ச பாத்திரங்கள்னு ஒரு விளிம்பு நிலை வாழ்க்கையில் இருந்த கோபிக்கு எப்படியாவது தான் ஒரு பெரிய பணக்காரன் ஆகணும்னு உந்துதல் இருந்திருக்கு. அந்த ஆழ்மன ஆசைதான் தனக்கு ஒரு பெரிய பரிசு தொகை கிடைக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் ஏமாந்து போறதுக்கான காரணமாகவும் அமைஞ்சிருக்கு. 6 லட்சம் ரூபாயை யாரோ முகம் தெரியாதவங்க கிட்ட ஏமாந்தது, அதனால தான் ஒரு கடனாளியா ஆக்கப்பட்டிருக்கோங்கிற மன உளைச்சல்ல ரொம்பவே வேதனைப்பட்டிருக்காரு. கடன் கொடுத்தவங்களும் ரொம்பவே நெருக்கடி கொடுக்கவும் தவிச்சு போயிட்டாரு கோபி. அசாதாரணமான அந்த சூழ்நிலையை சமாளிக்க கோபி ஒரு விபரீத முடிவு எடுத்திருக்காரு. விசாலக்கிழமை காலையில் எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருந்தான். அப்புறம் காலையில் இந்தாண்ட போனான், வண்டி எடுத்துக்கிட்டு போனான், இப்படி வந்தா இப்படி. அப்புறம் சரின்ட்டு அப்புறம் மணி 1 மணி சும்மா இருக்கிறதுக்கும் அங்கே மாமா வீட்டுக்கு போனாரும். அங்கே என்னமோ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படின்ட்டு எல்லாம் நான் சொன்னாங்க. நான் இங்கே வேலை செஞ்சுக்கிட்டு போனேன். நல்லா கத்திக்கிட்டு ரோட்டில் ஓடவும் என்ன அப்படின்ட்டு பார்த்தா இந்த மாதிரின்னாங்க. அப்புறம் போனால் அவங்கெல்லாம் கீழே இறக்கி படுக்க வச்சுருந்தாங்க. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி அங்கேருந்து ஒரு நர்ஸ் அம்மாவும் அவங்களும் வந்து 2 பேரும் பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு ஒன்றும் இல்லைம்மா முடிஞ்சிருச்சு அப்படின்னு வாட்டி வண்டி போயிடுச்சு. கோபி தற்கொலை செஞ்சுக்கிறதுக்கு முன்னால தான் எப்படியெல்லாம் ஏமாத்தப்பட்டோங்கிற விவரத்தை கடிதத்தில் ரொம்ப விளக்கமாக எழுதி வச்சிருக்காரு. 2 கடிதங்களை எழுதியிருக்காரு. ஒன்று காவல்துறை கமிஷனருக்கு அனுப்பியிருக்காரு. இன்னொரு கடிதத்தை தன்னோட சட்டப்பையில் வச்சிருக்காரு. அவனே வந்து எல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. அங்கே கமிஷனருக்கு ஒன்று எழுதி அனுப்பிவிட்டா அப்படி. அப்புறம் 2வது பாக்கெட்டில் ஒன்று எஸ்எம்எஸ் வந்துச்சு, இதில் இவ்வளோ பணம் வரும்னு சொல்லி எழுதியிருந்தேன். அது வந்து பார்த்துட்டு நான் நெஜான்னு சொல்லி நான் இது பண்ணி எல்லாம் இது பண்ணிவிட்டேன். அதனால் எனக்கு வந்து தெரியாத, நான் தப்பு பண்ணிவிட்டேன், எனக்கு தெரியாது, ஏமாந்துட்டேன். இந்த மாதிரி என்ன மாதிரி படித்தவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது, இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு ஒரு ஸ்டெப் எடுத்து கண்டுபிடிச்சி அவனுக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு லெட்டரில் எழுதியிருந்தது. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தமிழ்நாடு முழுக்கவே இந்த மாதிரியான மோசடிங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. சமீபத்தில் கூட இது மாதிரி ஒரு மோசடி நடந்திருக்கு. ராமநாதபுரம் பக்கத்தில் பனைக்குளம்ங்கிற ஊரை சேர்ந்தவர் அப்துல் காசிம். இவரோட பணம் 20 லட்சத்தையும் இதே பாணியில் மோசடி செஞ்சிருக்கு ஒரு கும்பல். ஏழை பணக்காரங்க, படித்தவங்க படிக்காதவங்க, வயதானவங்க, இளைஞர்கள்னு எல்லா தரப்பையும் சகட்டு மேனிக்கு ஏமாற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தங்கள் வாழ்க்கையோட ஆதாரமாக கோபியை நம்பியிருந்த இந்த குடும்பம் இப்போ நிலகுலைஞ்சு போயிருக்கு. கோபியை படிக்க வைக்கவும் வேலை வாங்கி கொடுக்கவும் கடன் வாங்கினதால குடும்பத்தோட கடன் சுமை அதிகமாயிருச்சு. கோபியோட தற்கொலைக்கு பின்னால பணச்சுமையும் மனச்சுமையும் இந்த குடும்பத்தை ரொம்பவே பாதிச்சிருக்கு. கோபியோட மரண வாக்குமூலமான கடிதத்தை அடிப்படையா வச்சு போலீஸ் வழக்கு பதிவு செஞ்சு விசாரிச்சுக்கிட்டு வராங்க. நைஜீரியன் 417 ஃப்ராடை பற்றி எக்ஸ்பர்ட்ஸ் கமெண்ட் பண்ணுறப்பெல்லாம் ஒரு முக்கியமான விஷயத்தை அழுத்தி சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு ஃப்ராடில் பணத்தை தொலைச்சவங்க பெரும்பாலும் அதை மீட்க முடியாது. காரணம், அந்த ஃப்ராடை செஞ்சவர் உலகத்தினுடைய எந்த மூலையிலிருந்து வேண்டுமானாலும் அதை செய்திருக்கலாம். ஸோ கம்ப்ளைண்ட் பண்ண போகிற ஒருத்தர்கிட்ட பேசிக்கான ஆதாரங்களே இல்லாமல் இருக்கும். யார் என்னை ஏமாத்தினா, எங்கேருந்து ஃபோன் பண்ணாங்க, அல்லது எங்கேருந்து மெயில் வந்துச்சு, இப்படி எந்த டீட்டெயிலே அவங்களால கொடுக்க முடியாது. அதனாலேயே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பது அப்படிங்கிறது எளிதான விஷயமாக இருக்காது. இது ஒரு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு சரியா இல்லாத எந்த நாட்டிலிருந்து வேண்டுமானாலும் இந்த ஃப்ராடு நடக்கலாம். இன்னொரு பக்கம் இதை சரியாக கையாள வேண்டிய அந்த சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் எப்படி இதை ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது பற்றிய ஒரு தெளிவான புரிதலுக்கு இன்னமும் வரவில்லை அப்படிங்கிறது வருத்தமான விஷயம்.
வெல்கம் பேக் டு நடந்தது என். செங்கல்பட்டு பக்கத்தில் நடராஜபுரம் அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். சுமார் 150 குடும்பங்கள் அந்த கிராமத்தில் இருக்கு. அங்கே ஒரு சின்ன சர்ச், ஒரு 30-40 பேர் முன்னால் ஒரு பாதிரியார் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. இது ஒரு வழக்கமான காட்சி தானே அப்படின்னு நமக்கு தோணலாம். ஆனால் இதில் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு. பிரசங்கம் பண்ணுற அந்த பாதிரியார் ஒரு திருநங்கை. அவங்க பேர் பாரதி. கையில பைபிள், மத போதகருக்கான வெள்ளை அங்கி, புன்னகையோட கலந்த தெளிவான பேச்சு. இவங்கதான் பாரதி. முதல் பார்வையில ஒரு பெண் மத போதகர் போல தோன்றினாலும் பாரதி உண்மையில ஒரு திருநங்கை. இந்த மரியாதைக்கும் அங்கீகாரத்துக்கும் பின்னால பாரதி கடந்து வந்த துயரம் கலந்த வாழ்க்கை மறைஞ்சு கிடக்கு. தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க பாரதி. தான் சிறுவனா இருந்தப்ப எல்லா குழந்தைகளையும் போல ரொம்ப செல்லமா தான் வளர்க்கப்பட்டாங்க. உடல் அளவுல ஆணா இருந்த பாரதி மனதளவுல தன்னை பெண்ணா உணர ஆரம்பிச்சப்பதான் பிரச்சனைகளும் ஆரம்பமாயிருக்கு. 2 அக்கா ஒரு தம்பி. ஆனால் நான் மட்டும்தான், என்னை மட்டும்தான் இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சாங்க. அவங்க எல்லாருமே தமிழ் மீடியத்தில் இருந்தாங்க. அப்படியே நல்லா ஒரு பாசமாக வளர்த்தாங்க. நான் கேட்டது எல்லாமே வாங்கி தந்தாங்க. ஆனால் குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு ரொம்ப ஓவர் ஃபெமிலிட்டி காட்ட வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, திட்ட ஆரம்பித்தாங்க. தூத்துக்குடியில் படிச்சுட்டு இருக்கும்பொழுது கூட என் கூட இருந்த பசங்களும் சரி என்னை கிண்டல் கேலி பண்ண தான் செஞ்சாங்க. ஆனால் பண்ணினாலும் எனக்கு மனசு வலியே இருந்தது. எப்படியாவது இதில் இருந்துட்டு நம்ம வெளியே வந்துடணும் அப்படின்னு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. பள்ளிக்கூடத்திலையும் அதுக்கு வெளியிலையும் தனது உணர்வுகள் மதிக்கப்படலன்னு வருத்தப்பட்ட பாரதிக்கு அவரோட குடும்பம் பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாக கஷ்டங்கள் சொல்லப்போனால் எல்லா திருநங்கையர்களுக்குமே இருக்கிற கஷ்டங்கள் தான் எனக்கும் இருந்தது. யாராலையுமே புரிஞ்சுக்கொள்ள முடியல. இப்போ நானும் பெண்ணாக வாழணுங்கிற ஒரு துடிப்பு தான் எனக்குள்ளாக இருந்துகிட்டே இருந்தது. என்னை நான் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் அதிகமாக பிரயாசப்பட்டது உண்டு. எத்தனையோ பேர் கவுன்சிலிங் பண்ணி பார்த்தாங்க. ஆனால் எதுக்குமே என்னால் நானாக வாழணும் அப்படின்னு தான் எனக்குள்ளாக இருந்தது. நான் யாரையும் ஏமாற்றணும் விரும்பலை. ஒரு ஆணா போலியாக வாழ்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பேரண்ட்ஸ் கூட சில டைமில் எனக்கு புரிஞ்சிக்க முடியல. அவங்களால புரிஞ்சிக்க முடியாமல் ஏன் இவங்க பையனா மாதிரி இருந்துட்டு ஏன் இப்படி நடந்துக்கிற, எதுக்கு எங்களை கேவலப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு அவங்களும் சில வார்த்தையினால என்னை திட்டிருக்கிறாங்க. அப்படி திட்டம்பொழுது கூட அவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். +2 வரை படிச்ச பாரதி மேற்கொண்டு படிக்க முடியாம ஊரை விட்டு வெளியேறி வேலைக்காக கோவை வந்திருக்காங்க. ஆனா அங்கேயும் தொடர்ந்திருக்கு பிரச்சனைகள். கோயம்புத்தூருக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு என்னோடய மாமா அழைச்சிட்டு போனாங்க. அங்கே போயிட்டு சுந்தராபுரத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க டைம்லேயும் கூட என்னால் அங்கே இருக்கிற சக கோவர்க்கர் வந்து எனக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்கலாம். அவங்களும் கிண்டல் கேலி பண்ணிகிட்டு இருந்ததுனால என்னால் தொடர்ந்து அங்கே ஒர்க் பண்ண முடியல. பல கசப்பான அனுபவங்களால விரக்தி அடைஞ்சு சென்னைக்கு வந்திருக்காங்க பாரதி. திருநங்கையா தன்னை மாற்றிக்கிட்டதுக்கு அப்புறமும் பாரதி சென்னையில சந்திச்ச பிரச்சனைகள் ரொம்பவே அதிகம். அப்புறம் சென்னைக்கு வரும்பொழுது வந்து ஒரு கொஞ்ச நாட்களாகவே எங்கள் இன மக்கள் என்னோட மக்கள் கூட சேர்ந்து கடையாக போய் காசு கேட்டுட்டு இருக்கும்போது கூட சில கசப்பான அனுபவங்கள் இருந்தது. வேலைக்கு போனோம், வேலை கூட சரியாக ஒரு பெர்மனெண்ட்டாக நமக்கு இல்லை. அப்படி இருந்து என்ன செய்யுதுன்னு சொல்லிட்டு தான் பெக்கிங் போன டைமில் காசு கேட்கும் பொழுது தகாத வார்த்தையில் கேட்டது. ஒரு கௌரவமான குடும்பத்தில் வாழ்ந்துட்டு எதுக்கு இங்கே வந்து இப்படி நமக்கு அசிங்கப்பட்டு நிற்கணும்னு சொல்லிட்டு அந்த மன போராட்டத்துலேயும் வாழ்ந்துட்டு வந்தேன். பெரும் பிரச்சனைகளையும் வலிகளையும் கடந்து வந்த பாரதிக்கு தன்னோட வாழ்க்கையையே மாற்றி அமைக்கிற அரிய வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. ECIயில் பாஸ்டராக இருக்கிற ஒருத்தர் இமானுவேல் என்று சொல்லிட்டு ராஜன் இமானுவேல், அவங்க வந்துட்டு திருநங்கை மத்தியில் மினிஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்படும் பொழுது பைபிள் காலேஜ் படிக்கிறியான்னு சொல்லிட்டு அந்த ஐயா என்கிட்ட கேட்டார். கேட்டவுடனே நானும் படிக்கிறேன், ஆர்வத்தில் படிக்கிறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற MTSC சென்னை எரியல் கல்லூரியில் படிக்கிறதுக்கு பிஷப் எஸ்ரா சர்குண ஐயா வந்து எனக்கு பெர்மிஷன் கொடுத்தாங்க. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கிற பைபிள் காலேஜில் சேர்ந்து படிக்க ஆரம்பிச்ச பாரதி பல புதிய நண்பர்களையும் திருநங்கைகளுக்கான அங்கீகாரத்தையும் பெற்றிருக்காங்க. படிக்கிற நாட்களில் கூட என்னோட கிளாஸ்மேட்ஸ் எல்லோரும் என்னன்னாலும் ஒரு திருநங்கை என்னை வேற்றுமையாக பார்க்கவே இல்லை.
நானே திருநங்கை என்ற வார்த்தையை யூஸ் பண்ணும்போது என்னோட கூட படித்த என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்னை திட்ட தான் செய்வாங்க. அக்கா நாங்கள் உங்களை அப்படி பார்க்குறது இல்லை அப்படின்னு. அதே நேரத்தில் நான் லேடிஸ் ஹாஸ்டலில் தங்கியிருக்கும் பொழுது எனக்கு அது ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா பெண்ணாகவே ஏற்றுக்காத சூழ்நிலையில் ஒரு லேடிஸ் ஹாஸ்டலில் திருநங்கை தங்கி படிக்கிறது என்ன தான் ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷன் இருக்குன்னு நினச்சேன். ஆனால் அங்கே இருந்த அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே என்னை ஒரு அக்காவாக ஒரு பொண்ணாக தான் என்னை பாவிச்சாங்க. மதங்களில் பெண்களுக்கான இடமே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டு வருது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருநங்கையான பாரதி ஒரு பாதிரியாராக மக்களிடம் பிரசங்கம் செய்வது மிகவும் வரவேற்கத்தக்கது அப்படின்னு சொல்றாங்க. இது பற்றி பொதுமக்களுடைய கருத்து எப்படிப்பட்டதாக இருக்கிறது? தொடர்ந்து பேசுவோம் இடைவேளைக்கு பிறகு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நடந்தது என்ன. கடைக்கடையா போய் காசு கேட்கறது, பாலியல் தொழிலில் தள்ளப்படுவது, இப்படி இருந்த திருநங்கைகளுடைய நிலை அப்படிங்கிறது கடந்த 15 வருஷங்களில் நிறையவே மாறி இருக்கு. ஒரு சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக, சினிமாவில் ஒரு நடிகையாக, ஒரு எழுத்தாளராக, ஒரு மீடியா பர்சனாக, கவர்மெண்ட் ஜாபில் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக, இப்படி அவங்க ப்ரொக்ரெசிவாக நிறைய வடிவங்கள் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் அவங்களுடைய அடையாள மாற்றத்திற்கான முக்கியமான முகங்கள் அப்படின்னாலும் கூட சமூகம் இவர்களை பார்க்கிற அந்த பார்வை என்பது மாறி இருக்கு. செங்கல்பட்டுக்கு பக்கத்துல இருக்கிற நடராஜபுரம்ங்கிற கிராமத்துல தான் மத போதகரா பணி செய்யறாங்க பாரதி. பாரதி இந்த பகுதிக்கு மத போதகரா நியமிக்கப்படுறதுக்கு முன்னாலேயே இங்க திருநங்கைகளுக்குன்னு அரசால வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது வந்து மற்ற இடத்துல வாழறதுக்கு இந்த இடத்துல வாழறதுக்குன்னா இங்கே இருக்கிற மக்கள் வந்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து இங்கே வந்து யாரும் வந்து மற்ற எந்த தப்பான வேலைக்கு எதுவும் பண்ணுறதில்ல. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக பாரதியும் இங்கே வந்து பாஸ்டாக வந்திருக்கிறதுனால அரவாணிங்க மேலே இன்னும் கொஞ்சம் மதிப்பு மரியாதை தான் அதிகமாக இருக்க யாரும் வந்து அரவாணிங்கன்னு சொல்லிட்டு ஒதுக்குறதும் கிடையாது. யாரும் எந்த ஒரு தப்பான பேச்சும் பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஒரு 10 வருஷமாக இங்கே இருக்கிறாங்க. நிறைய பேர் பழகிடவா எங்களுக்கு அது ஒன்றும் அவங்க மேலே தப்பாக தோணும். ஒரு சிஸ்டர் பிரதர் அதுமாரி இதில் தான் நாங்கள் பழகினோம். குடும்பத்தாலையும் சமூகத்தாலையும் அடுத்தடுத்து பல பிரச்சனைகளை சந்திச்ச பாரதி இன்னைக்கு நடராஜபுரம் பகுதியில மரியாதைக்குரிய ஒரு நபரா இருக்காங்க. எங்கள் ஊர்லேயும் வந்து நிறைய திருநங்கைகள் இருக்கிறாங்க. ஆனால் இது வரைக்குமே நான் வந்து ஒரு திருநங்கையாக பாஸ்ட்டாக நான் பார்த்ததே இல்லை. இவங்க தான் ஃபஸ்ட் டைமே நான் பார்க்கறது. எல்லா திருநங்கைகளுக்கும் முன் உதாரணமாக இவங்க விளங்குறாங்க. எங்களுக்கு வந்து ஒரு திருநங்கை வந்து பாஸ்ட்டாக போட்டிருக்காங்க. எங்களுக்கு இப்போ அவங்க வந்து ஒரு 1 இயர் சர்ச் நடத்திருக்காங்க. எங்களுக்கு எந்த அந்த அவங்க ஒரு திருநங்கைன்ற ஃபீலிங்கும் கிடையாது, அந்த ஒரு இதுவும் கிடையாது. என்னோட தம்பி கல்யாணத்துக்கு கூட நான் என்னால் போக முடியல. ஏன்னா என் தம்பி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ரொம்ப வேதனையாக இருந்தது. ஆனால் இங்கே இருக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்குமே திருமண நிகழ்ச்சியோ வேறு எந்த நிகழ்ச்சினாலும் சரி முன் நின்று என்னை நடத்துறதுக்கு அவங்க அழைக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாரதிக்கு கிடைச்சிருக்கிற இந்த அங்கீகாரம் திருநங்கைகள் மத்தியில பெரிய வரவேற்பையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு. பல எதிர்ப்புகளையும் பிரச்சனைகளையும் தாண்டி வந்த பாரதி தன்னை போல திருநங்கைகளா இருக்கிற பலருக்கு உதவுறதும் திருநங்கைகளை பற்றிய சமூகத்தின் எண்ணங்களை மாற்றுறதும் தான் தன்னோட லட்சியம்னு சொல்றாங்க. சில திருநங்கைகளின் வெற்றி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் பெரிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய திருநங்கைகளின் பொதுவான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதுதான் சமூகம் அவர்களுக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு சமூக ஆர்வலர்கள் சொல்றாங்க. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி.